திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகையால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கல்கட்டா ஆர்ஜி கேர் இஷ்யூ இருக்குல்ல, இது சார்ந்து தான் அடுத்த கட்ட அப்டேட்ஸ் நிறைய பார்க்க போகிற மக்களே நிகழ்ச்சிகளை போகும். சமீபத்தில் நம்ம யூடியூப் சேனல் ஹேக் ஆகிருந்துச்சு. அந்த டைமில் கிரிப்டோ கரன்சி சார்ந்த விளம்பரங்கள்லாம் லைவாக டெலிகாஸ்ட் ஆச்சு. எலான் மஸ்கோட மூஞ்சை பேஸ் பண்ணி நமக்கு ஏற்பட்ட அந்த துயர்லேருந்து வெளியே வரதுக்கு மினிமம் ஒரு 8 நாள் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ போராடி தான் சேனலை ரெக்கவர் பண்ணி வெளியே கொண்டு வந்திருந்தோம். இது ஒரு பக்கம் வச்சுங்க மைண்டில். இன்னொரு பக்கம் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஆர்ஜி கேர் இஷ்யூ இருக்குல்ல, இது சார்ந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்துச்சு. அப்போது இந்த வெஸ்ட் பெங்கால் அரசை டிஃபெண்ட் பண்ணி வாதாடிக்கிட்டு இருக்க சீனியர் அட்வொகேட் கபில் சிபல் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை முன் வச்சார். யாருக்கிட்ட இந்த 3 நீதிபதிகள் அமர்ந்திருக்காங்களே, இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, அதுவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் இருக்கிற அந்த பெஞ்சு, அவங்ககிட்ட கபில் சிபல் என்ன சொன்னார், இது போல் நம்ம இந்த கேஸ் ஹியரிங்கை ஃபுல்லாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஆகுதுன்னா, என் சேம்பரில் இருக்க விமன் லாயர்ஸ் இருக்காங்களே, அவங்க முகத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பல பேர் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறானுங்க, மிரட்டுறானுங்க, ஆசிட் அடிச்சிருவோன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்தாம பாலியல் வன்கொடுமை செஞ்சிருவோன்னு சொல்லிலாம் மிரட்டுறானுங்க. ஸோ சார் ப்ளீஸ் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை மட்டும் இந்த கேஸ் சார்ந்து நாம் ஹால்ட் பண்ணிடலாமே, வேணாமே, டெலிகாஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ சந்திரசூட் அவர்கள் சொன்ன விஷயம், இல்லைங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, கோர்ட் ஓப்பன் ரூம் தானே, இங்கே நடக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கம் இருக்குல்ல, ஹேக் ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு ஹேக் ஆனப்போ என்னென்ன நடந்துச்சோ கிரிப்டோ கரன்சி சார்ந்தலாம், அதே தான் அங்கேயும் நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஷாக்கு. எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே இந்த நிலைமையா, அப்போ நம்மளை ஏமாத்துறோன்ற மாதிரி தான் பல பேரை பேச ஆரம்பித்தாங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் கபில் சிபல் சொன்னது ஒன்று, லைவ் ஸ்ட்ரீமிங்கை வேணாம் சார்ன்ட்டு. ஆனால் எவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, ஹேக் பண்ணி வச்சு தொலைச்சிட்டானுங்க. கிரிப்டோ கரன்சி ஆடை ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டானுங்க சுப்ரீம் கோர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையே. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது. ஆனால் ஒரு நல்ல ஆறுதலான விஷயம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ரொம்பலாம் இந்த விஷயத்தை தாமதப்படுத்தலை. உடனடியாக ஹேக் ஆன விஷயங்களை ஃபுல்லாக தூக்கி போட்டு ஹேக்லேருந்து மீண்டும் வெளியே வந்துட்டாங்க. திரும்பவும் அந்த யூடியூப் சேனல் எப்பவும் போல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ யார் எதுக்காக இதை பண்ணியிருப்பான்னு ஒரு புதிய விஷயமா இது வெடிச்சிருக்கு. இப்போ அடுத்தபடியாக போராட்டத்தை பற்றின அப்டேட்டை கொடுத்துட்றேன். இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் முதல்ல சிஎம் மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்தாங்க. அவங்க முன் வச்ச டிமாண்ட்ஸில் ஓரளவுக்கு டிமாண்ட்ஸை மம்தா பானர்ஜி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கமிஷனரை ராஜினாமா பண்ண வச்சது, அப்புறம் முக்கியமான சுகாதாரத்துறை அதிகாரிகளை தூக்குனது, அவங்கள பதவி நீக்கம் செஞ்சது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இவங்களோட எல்லா கோரிக்கைகளையும் அவங்க ஏற்றுக்கலைங்க. அதனால் இதோட ரியாக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் சேவைக்கு திரும்பாமல் போராடிக்கிட்டு இருக்காங்களே, இதில் பார்ஷியலி பகுதி அளவுக்கு மட்டும் சேவைக்கு திரும்பியிருக்காங்க. போராட்டத்தை கைவிட்டுட்டு சேவைக்கு திரும்பியிருக்காங்க. ஆனால் முழுமையாக போராட்டம் இன்னும் நிற்கலை. இவங்க சொல்கிற எல்லாத்தையும் எப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்களோ அப்போ மட்டும் தான் முழுமையாக போராட்டத்தை நிறுத்துவோன்னு அவங்க தெளிவாக ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஜூனியர் டாக்டர்ஸ்லாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த பெங்காலில் இருக்க ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய மார்ச்சை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போயிருக்காங்க எல்லாருமே. எல்லாரும் எதிர்பார்க்கறது, இந்த கொல்லப்பட்ட அந்த 31 வயது பிஜி ட்ரெயினி டாக்டர் இருக்காங்களே, அவங்களோட கொலைக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு தான். அவங்க கையில் ஏந்திருக்க இதில் இருக்க டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் எதுக்காக இந்தளவு போராட்டம் நின்று போயிட்டுருக்குன்னு. இதில் டாக்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டிலே பொண்ணு இருக்கா, நாளை பின்ன அவளுக்கு இது போல் ஆகாதுன்றதுக்கு என்ன கேரண்டி, நாங்களும் உங்களோட துயரில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊர்வலத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் பல பேர் ஊர்வலங்களை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஊர்வலம் சார்ந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சிபிஐ அலுவலகம் இருக்குல்ல, அதை நோக்கி போன ஊர்வலம் இது. எவ்வளோ தூரம் தாங்க நீங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சீக்கிரம் விசாரணை துரிதப்படுத்துங்க, குற்றவாளிகள் எத்தனை பேர்னு கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு எல்லாரும் கோஷங்களை அடுக்க ஆரம்பித்து நடந்த ஊர்வலம் இது. ஓகே, சந்தீப் கோஷ் இந்த கேஸில் மிக முக்கியமான நபராக பார்க்கப்பட்டு இருக்கவர். இந்த கொலை கேஸில் கவரப் 14 செஞ்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு தான் கேஸ் முதல்ல ஆரம்பிச்சுது. அது அப்படியே எப்படி திரும்பிச்சுன்னா, நிதியியல் முறைகேடுகளை இவர் ஏதாவது பண்ணியிருக்காரா ஆர்ஜிக்கோட பிரின்சிபலாக இருக்கும்போது, அது சார்ந்த கேஸ் அப்படியே வளைய ஆரம்பிச்சுது. இப்போதைக்கு என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா, ஒரு மேஜர் ஃப்ளா நடந்திருக்கிறத சிபிஐ அஃபிஷியல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இவரோட டென்யூர் அப்போ. அதாவது மெடிசன் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குல்ல,
இந்த சிஸ்டமே ஆர்ஜி காரில் சீர்குலைஞ்சு போயிருக்கு. மருந்து பொருட்களை இப்போ மருத்துவமனை அந்த மெடிக்கல் காலேஜ் சார்ந்து நம்ம வாங்குகிறோம், கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணப்படும். ரூல்ஸ், ஆஸ் பர் ரூல்ஸு. அது எதுவுமே ஃபாலோ பண்ணப்படாமல் எல்லாத்தையும் சந்தீப் கோஷ் உடச்சிருக்கிறதா ஒரு புதிய தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இவர் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு உடச்சிருக்கிறதா தான் அந்த குற்றச்சாட்டு. இந்த சிபிஐ சோர்சஸ் மூலமாக இப்போ என்ன சொல்கிறாங்க அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டெண்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்ட்ராக்டை பொறுத்தவரை கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே கோட் பண்ணுவாங்க. யார் குறைஞ்ச விலைக்கு கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை விட்டுருவாங்க. இதுதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சரு. இதுதான் ஆர்ஜி கார்லேயே இருந்திருக்கு. ஸோ முதல்ல என்ன பண்ண, இந்த பிட்டர்ஸ்லாம் டெக்னிக்கல் எலிவேஷனில் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பிட்டிங் நடக்கும். லோவஸ்ட் பிட்டர் யாரோ அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படும். ஆனால் இந்த ப்ராசஸ் இங்கே பைபாஸ் பண்ணப்பட்டிருக்கு சந்தீப் கோஷ்னால் ஆர்ஜி காரில். இந்த அன்குவாலிஃபைடு பிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது குறைஞ்ச விலைக்கு கோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க இந்த டெக்னிக்கல் எவாலுவேஷனில் பாஸே ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இவருக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் இவர் எதனா பார்ட்டி சோர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறது. இது போல் இந்த அன்குவாலிஃபைட் பிட்டர்ஸ்க்கு கான்ட்ராக்ட்ஸை ஒப்படைக்க காரணமாக அமைஞ்சிருக்காராம். இந்த வழக்கு ஆரம்பிக்கிறப்ப ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இது போல் ஹாஸ்பிட்டல் டெண்டர்ஸில் 20% வரைக்கும் இவர் கமிஷன் அடிச்சார் அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி தான் இந்த பிட்டிங் விஷயம் இருக்குது. ஸோ இப்போ சிபிஐ அதிகாரிகளோட புதிய விசாரணை கோணம் என்ன தெரியுமா? சந்தீப்போட பணவெறியால் எந்த அளவுக்கு நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தரமில்லாத மருந்து பொருட்கள் எந்தெந்த தரப்புக்கிட்ட இருந்து ஆர்ஜி காருக்குள்ளே வந்திருக்கு, இவருக்குள்ள எந்த தொடர்பு இருக்குது, இதை சார்ந்தும் எத்தனை பேர் வரைக்கும் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எந்தெந்த வகைகளில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இதை பற்றியும் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. சந்தீப்போட முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்த அந்த ஒர்க் பிளேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்ன, அங்கே அவர் என்னென்ன ஃப்ராடு வெள்ளம் பார்த்துருக்காரு, அந்த விஷயங்கள் சார்ந்த விசாரணை வளையத்துக்குள்ள சிபிஐ அஃபிஷியல்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சந்தீப்புக்கு நேரம் ரொம்ப 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 மோசமாக போயிட்டுருக்கு, கழுத்தை இறுக்கிக்கிட்டு இருக்கு அவருக்கு. காசுக்காக சந்தீப் இப்படி விலை போயிருக்கா அப்படின்னா, காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக அவள் எதுக்காக இந்த கவரப்பை பண்ணிடக்கூடாது? இந்த பொண்ணு கொல்லப்பட்டாங்களே அந்த விஷயத்தில் கவரப்பில் இவர் ஃபுல்லாக ஈடுபட்டுருக்கூடாது. இந்த கேள்வியை தான் போராடிக்கிட்டு இருக்க எல்லாருமே எழுப்புறாங்க. இந்த அபிஜித் மோண்டல்னு ஒருத்த மாட்டினா பாருங்க சமீபத்தில், போலீஸ் ஸ்டேஷனில் இன்சார்ஜ் ஆஃபீஸர் இவன் தான். அப்புறப்பட்ட இவங்கிட்ட தான் சந்தீப் இந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல சொல்லியிருக்கானா, இப்போ ஆர்ஜி காரில் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவரப்பை இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துருக்காங்க தான் இப்போ ஒரு பெரிய ஸ்பெகுலேஷனை சிபிஐ அதிகாரிகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேர் பண்ண அபிஜித்தையும் கைது பண்ணிட்டாங்க சமீபத்தில், கஸ்டடியில் இருக்காப்புல. இப்போ இந்த அபிஜித்தை போட்டு மிதிக்கிற மிதியில் கண்டிப்பாக உண்மைகள் நிறைய கக்கப்படலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்குற வேலை போலீஸ் வேலை, அந்த சர்வீஸை பொதுமக்கள் நல்லா சார்ந்து பண்ணியிருக்கணும். ஆனால் யாருக்கு கூஜா தூக்கி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, டாக்டர் சந்தீப் கோஷ். ஆனால் இதுக்கப்புறம் நாம் ஒரு டாக்டர்னு கூப்பிடாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆர்த்தோபெடிக் சர்ஜனா இது வரைக்கும் வளம் வந்துட்டு இருந்தாலும் சந்தீப் இப்போ கம்பி பண்ணிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட டாக்டர் இனிமேல் டாக்டரை அழைக்கப்பட மாட்டாருன்னு தான் WBMC அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் மெடிக்கல் கவுன்சில். இவர் இப்போ டாக்டராக இருக்காருன்னா இங்கே பதிவு பண்ணியிருக்கணும், ஓகேவா? அப்பேற்பட்ட பதிவு தான் இப்போ கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது மருத்துவராக நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க சாகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க, ஓகேவா? கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் தான், அப்படி தான் அந்த டேர்ம் புரிஞ்சிக்கணும். அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து அவர் பேரை நீக்கிட்டதா WBMC இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தீப் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டிருக்கு. அவரோட சக ஊழியர்கள் இருக்காங்களே அவங்க கூட அவரை பற்றி அவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்கு, நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு ஷோகாஸ் நோட்டீஸை நாங்கள் அவருக்கு அமிச்சோம். அந்த நோட்டீஸ் அமிச்சு ஆயிடுச்சு, 13 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் பதிலே கொடுக்கல சந்தீப்பு. ஸோ இதனால தான் அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பதிவை நாங்கள் நீக்கிட்டோன்னு WBMC இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சந்தீப்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. WBMC இப்போ முடிவு எடுத்திருக்காங்களே அவரோட பதிவை நீக்கிறதா, இதை சார்ந்தவர் அப்பீல் பண்ண முடியும். என்ன ஆர்கியூ முன் வைப்பார்னா, ஏங்க நீங்கள் எனக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறப்ப விளக்கம் அளிக்கிற நிலையில் நான் இல்லை. ஏன்னா சிபிஐ ரைடு ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இடி அதிகாரிகள் வந்திருந்தாங்க, என்னை பிடிச்சி உள்ளே வர போட்டாங்க, கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கிறப்ப நான் எப்படி பதில் கொடுத்துருக்க முடியும்? ஸோ அதனால் நான் இப்போ பதில் கொடுக்குறேன், என்னோட பதிவை நீக்கினீங்களே, நீக்காதீங்க, திரும்ப என்னோட பேரை உள்ளே சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆர்கியூ நடக்கணும்னா இவர் இந்த கேஸில் தன்னை குற்றவாளி இல்லை நிரூபிச்சுட்டு வெளியே வரணும். அது நடக்குமா? மருத்துவர்களை உள்ளடக்கின சங்கங்கள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு ஜாயிண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் டாக்டர்ஸ் வெஸ்ட் பெங்கால், IMA வெஸ்ட் பெங்கால், ப்ரொடெக்ட் த வாரியர்ஸ், இது போல் சங்கங்கள் எல்லாமே கேட்குறது, இந்த கவுன்சில் இருக்குல்ல இதை ஃபுல்லாக கலைச்சி விட்ருங்க, புதுசாக தேர்தல் நடத்துங்க, புதிய உறுப்பினர்கள் நீங்கள் அது மூலமாக செலக்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சந்தீப்ன்ற ஒரு பர்சன் பேர் இப்போ வெளியே வந்ததுனால தான்
பெரிய இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கரப்ஷனில் ஈடுபட வாய்ப்பு இருக்குன்ற ஸ்பெகுலேஷன் அவங்களுக்கு அதிகமாக முளைச்சிருக்கான். ஸோ அதில் தான் கரப்டடான பர்சன்ஸ் இல்லாத ஒரு சங்கங்கள் உருவாக்கப்படணும், அதுக்காக ஒரு தேர்தலை முழுசாக நடத்திட்டு புதிய மெம்பர்களை தேர்வு பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சந்திப்பு எவ்வளோ சங்கங்கள் கலைக்கப்பட காரணமாக இருக்க போகிறார் தெரியலங்க. இதுக்கப்புறமா கூட சிபிஐ தரப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தரை இப்போ தூக்கியிருக்காங்க விசாரணைக்காக. வேறு யாரும் இல்லை, டாக்டர் விருபக்ஷா பிஸ்வாஸ் அவர் பேர். சந்தீப் கோஷ் இருக்கார்ல, அவரோட ரொம்ப 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 க்ளோஸான ஒரு டாக்டர் இவர் தான் ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபர் வர பண்ணியிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு. அதான் இதுக்கு முன்னாடி பர்த்வான் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவரை கான்விப் ஹாஸ்பிட்டல் இன் சவுத் 24 பேரக்னாஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பேற்பட்ட இந்த பர்சனை தான் இப்போ சிபிஐ தூக்கியிருக்கு. கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சந்தீப்புக்கு எந்த அளவுக்கு பழக்கம், அவர் செஞ்ச ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸில் உங்களுக்கு எந்த அளவு தொடர்பு இருக்காதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்பர் மற்றவங்களை விட்டு இவ்வளோ தூக்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. இந்த நார்த் பெங்கால் லாபி இருக்குல்ல, இதில் மிக முக்கிய புள்ளியாக இருந்தவர் இந்த டாக்டர் தானா. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இந்தியாவை மெடிக்கல் மாஃபியா அப்படின்ற புற்றுநோய் மெல்ல 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 விழுங்கிக்கிட்டு இருக்கு. நாம் இப்போவும் இதில் விழித்தெழாமல் இருந்துட்டோம்னாக்கா நம்ம உடல் உறுப்புகள் இருக்குல்ல, உள்ளுறுப்புகள்லாம், அதை நாலு பின்னே எவ்வளோ வேணாலும் கூறு போட்டு காசு பார்ப்பான். நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் நாம் அட போகிறதில்ல, ஆனால் நடக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.